அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வே. கபிலன். சொந்த ஊர் தேனி மாவட்டம் சின்னமனூர். பணி தமிழாசிரியர். வயது 60. நான் நேசித்து படித்த தமிழ் இலக்கிய படைப்புகளை உங்கள் பார்வைக்கும் கொண்டு வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ உங்கள் பார்வைக்கு 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற படைப்பு உங்கள் செவிகளுக்கு விருந்தாக. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தனது முன்னுரையில் குறிப்பிடுகின்றார், இதிகாசம் எனில் கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் கடைசி அத்தியாயத்தை காலையில் வராக நதிக்கரையோரம் தொடங்கி மாலையில் வைகை அணையில் முடித்தேன். எழுதத் தொடங்கும் முன் நீரூறும் கண்களோடு சொல்லிக்கொண்டேன், இந்த அத்தியாயம் எழுதி முடியும் முன் என் இருதயம் உடைந்து போகாமல் இருக்கட்டும், கண்கள் கண்ணீரில் மூழ்கி கரைந்து போகாமல் இருக்கட்டும். எந்த படைப்பும் எழுதிய போது இப்படி என்னை உலுக்கியதில்லை, உயிர் வீக வைத்ததில்லை. என் மனம், உடம்பு, நேரம் ஆகியவற்றின் மீது இத்தனை ஆதிக்கம் செலுத்தியதில்லை. துயரத்தின் 2 முடிச்சுகள் இதயத்தில் இப்படி முண்டியடித்து முட்டியதில்லை. ஏன் இந்த அழுத்தம்? ஏது காரணம்? எந்த வாழ்வின் வெளிகளில் இந்த படைப்பு உயிர்த்தெழுந்து வந்ததோ அந்த வெளிகளில் என் வாழ்வின் முதல் 17 வயது வரை நானும் பிறந்து வாழ்ந்தது ஒரு காரணமாய் இருக்கலாம். மனிதர்களின் பல முகங்களை, வாழ்வின் பல அடுக்குகளை, வறுமையின் பசியை, பசியின் நேர்மையை, கனவுகளை, நிராசைகளை அடையாளம் காட்டிய, இன்னொரு முறை வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத அந்த இறந்த காலத்தை மீண்டும் எழுத்துக்களின் ஊடாக வாழ்ந்து பார்க்கும் ஒரு கற்பனா சுகம் காரணமாய் இருக்கலாம். காலக்கடலோடு சேர்ந்து முகமற்று அழிய போகும் ஒரு ஜீவ நதியை எழுத்துக்கள் அடுக்கி தேக்கி அணைகட்ட துடிக்கும் ஆவேசமாய் இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படைப்புக்கு உள்நாதமாய் இருக்கும் உண்மையாய் இருக்கலாம். ஒரு நல்ல படைப்பின் உயிர்ப்பு என்பது அது சத்தியத்தின் மீது கட்டப்படுவதுதான். ஒரு நல்ல படைப்பின் உயிர்ப்பு என்பது அது சத்தியத்தின் மீது கட்டப்படுவதுதான். இந்த படைப்பு முழுக்க கவித்துவத்தின் நீள அகலம் குறைத்து உண்மையின் எல்லைகள் மீறாமல் பார்த்து கொண்டேன். இதிகாசம் என்ற பெருஞ்சொல்லை நான் திட்டமிட்டேதான் தேர்ந்தேன். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒரு இதிகாசத்துக்கான பொறுப்பு படைப்பவன் தலையில் விழ வேண்டும் என்பது முதல் காரணம். இதிகாசம் எனில் இது நிச்சயமாய் நடந்தது என்று பொருள். இந்த இதிகாசமும் 20ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதிகளில் நிச்சயமாய் நடந்தது என்பதே 2ஆம் காரணம். 1958இல் வைகை அணை கட்டி முடிக்கப்பட்டு அதன் நீர்பிடிப்பு பகுதிக்குள் இருந்த சிற்றூர்கள் இந்திய வரைபடத்திலிருந்து துடைக்கப்பட்ட போது அழுது கொண்டே ஊரை விட்டு வெளியேறும் அம்மாவின் கையை பற்றி கொண்டே இடுப்பளவு தண்ணீரில் நனைந்த கால் சட்டையோடு தானும் அழுது வெளியேறுகிறான் ஒரு 5 வயது சிறுவன். இடம்பெயர்ந்து நடப்பட்டதில் அவன் வாழ்க்கை வாடிக்கொண்டே வளர்கிறது. அவன் வளர வளர தண்ணீர் சமாதியில் புதைந்து போன தனது ஊரை பாறைகளில் அமர்ந்து பெருமூச்சோடு பார்த்துவிட்டு வருகிறான். வறண்ட கோடைகளில் தண்ணீர் வற்ற புதைக்கப்பட்ட ஊர் லேசாய் கை, கால், முகம் காட்டும். அப்போதெல்லாம் அந்த சுவடுகளை தடவி பார்த்து ஆசிரியர் அழுதுவிட்டு வந்திருக்கிறார். நிறைபெருக்காக நீர் நிறைந்திருக்கும் காலங்களில் வைகை அணையின் மதகு மேடுகளில் ஏறி நின்று கொண்டு, அதோ அங்கே கொக்கோ குருவியோ பறக்கிறதே, அதற்கு கீழ்தான் எங்கள் ஊர் என்று நண்பர்களுக்கு ஆசையோடும் துயரத்தோடும் அடையாளம் காட்டியிருக்கிறார். 42 ஆண்டுகளாய் நெஞ்சில் தூக்கி சுமந்த துயரத்தை ஆனந்த விகடனின் பவள விழாவில் இறக்கி வைக்குமாறு காலம் அவனுக்கு கட்டளையிட்டது. எழுதினான். அவன் பெயர் வைரமுத்து. எழுதப்பட்டது அதன் பெயர் கள்ளிக்காட்டு இதிகாசம்.
இந்த மண்ணில் ராஜாக்களுக்கு இதிகாசம் உண்டு, குடியானவனுக்கு இதிகாசம் உண்டோ? இது ஒரு குடியானவனின் இதிகாசம். கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் பெயர்களை தவிர எதுவுமே கற்பனை இல்லை. வெவ்வேறு குடும்பங்களுக்கு, வெவ்வேறு மனிதர்களுக்கு, வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்து முடிந்த நிஜங்கள். அவற்றை ஒரு குடும்பத்துக்கு நேர்ந்ததாக செய்தது மட்டுமே என் கற்பனை அல்லது உத்தி. உடைந்து துண்டு துண்டாக சிதறி கிடந்த நிஜமான வாழ்க்கையின் சில்லுகளை சேகரித்து இந்த இதிகாசமும் எழுதப்பட்டது. பேயத்தேவர் என்ற மகா மனிதனின் பாத்திரமும் கற்பனை அல்ல. என் தாய் வழி தாத்தா பொன்னையாத்தேவர் அவர்களையும் என் தந்தை வழி தாத்தா சின்னங்கி உடையத்தேவர் அவர்களையும் இணைத்து வடித்த போது இரத்தமும் சதையுமாய் பேயத்தேவர் பாத்திரம் பிறந்தது. அவர்களின் உழைப்பு, நேர்மை, உடைந்து அழுதுவிடும் மென்மை, உடனே போராடும் ஆண்மை, வாழ்வில் உண்மை, வறுமையில் செம்மை, இவையெல்லாம் பிஞ்சு வயதிலிருந்தே அவர்களை வணங்க வைத்தன என்னை. 2 பேருமே கள்ளிக்காட்டு விவசாயிகள், தண்ணீரால் துரத்தப்பட்டவர்கள். அந்த 2 பெருசுகளும் இல்லை என்றால் பேயத்தேவர் என்ற பாத்திரத்தின் பிறப்பு இல்லை. ஓராண்டு காலம் உடம்புக்குள் புகுந்து கொண்டு என்னை பேயத்தேவர் என்று பேய் பிடித்து ஆட்டியது. வண்டி நாயக்கர், முருகாயி, மொக்கராசு, செல்லத்தாயி, சின்ன பாத்திரங்கள் என் அன்றாடங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தினர். சுழித்து நுரைத்தோடும் திரைத்துறையின் வெள்ளத்தில் இருந்து சில காலம் ஓரமாய் கரையேறி ஒதுங்கி இருங்க நேர்ந்தது. வெகு வேகமாய் நகரமயமாகி கொண்டிருக்கிற வேப்பங்குச்சியில் இருந்து பற்பசைக்கும், தாவணியில் இருந்து சுடிதாருக்கும் தாவிவிட்ட கிராமங்களில் பழைய பண்பாட்டு சுவடுகளை, சுடுகாட்டில் மூதாதையர்களின் எலும்பு சேகரிக்கும் ஒரு பாசமுள்ள வாரிசை போல பறந்து பறந்து சேகரித்தேன். சாராயம் காய்ச்சுவது முதல் சவரத் தொழில் வரை, மாட்டு பிரசவம் முதல் ஆட்டு திருட்டு வரை, கோவணம் கட்டுவது முதல் கோழி குழும்பு வைப்பது வரை, கிணறு வெட்டுவது முதல் அணை கட்டுவது வரை கேட்டு பார்த்து பேசி பழகி பயின்று கொண்டேன். சுடுகாட்டில் மொக்கராசு மனித எலும்பு தேடும் அத்தியாயத்துக்காக நள்ளிரவில் ஓர் அரைநிலா வெளிச்சத்தில் எங்குவார்பட்டி சுடுகாட்டில் தனியாய் உட்கார்ந்து ஓசைகள், நிழலாட்டங்கள், சூழ்நிலைகள், மனநிலைகள் அறிந்து கொண்டேன். கடைசி அத்தியாயம் எழுதி முடித்த கனத்த மனத்தோடு வைகை அணையின் மதகு தார்ச்சாலையில் படுத்து புரண்டு கொண்டே இந்த படைப்புக்காகத்தான் காலம் எங்களை தண்ணீரில் அவிழ்த்து பிழிந்து தரையில் வீசியதோ என்று கடைவெளியில் நீரொழுக நினைத்து கிடந்தேன். பிறந்த மண்ணுக்கும் வாழ்க்கையும் வட்டார வழக்கும் சொல்லிக் கொடுத்த மக்களுக்கும் நான் காட்டும் நன்றி என்று சொல்லலாம் இந்த நாவலை. நான் எழுத பழகியதை இந்த படைப்பை எழுதத்தானோ என்று எண்ணிக்கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் கண்களில் நீர் நிறைகிறேன். ஆனால் ஒரு நாளும் கர்வமுறேன். என்னை எடுத்து தன்னை எழுதி கொண்டது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது காலம், நான் என்பது யார்? ஆனந்தம், துக்கம் இரண்டுக்கு மத்தியில் ஒரு மனநிலையோடு. வைரமுத்து, 13/8/2001. அடுத்து நன்றி. இந்த படைப்பின் ஒவ்வொரு எழுத்தையும் நேசித்து வாசித்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கும், வாசித்து நேசித்த ஆனந்த விகடன் ஆசிரியர் எஸ். பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், அறிவூட்டிய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நாவல் ஆரம்பம். கதை சொல்ல வருகின்றார். கள்ளிக்காட்டு இதிகாசம், அத்தியாயம் 1. அது வேறு உலகம். பூமி பரப்பில் இன்னொரு கிரகம். மேகங்களால் நிராகரிக்கப்பட்டு இயற்கையால் சபிக்கப்பட்டு கிடக்கும்போது, இயற்கையால் சபிக்கப்பட்டு கடக்கும்போது தேவதைகள் கண்மூடிக்கொள்ளும் வறண்ட நிலம். கருவேல மரம், பொத்தக்கல்லி, கிழுவை, கற்றாழை, சப்பாத்திக்கள்ளி, இலந்தை, நெருஞ்சி, சில்லி, புரண்டை, இண்டஞ்செடி, சூறான்குடி முதலான வானத்துக்கு கோரிக்கை வைக்காத தாவரங்களும், நரி, ஓணான், அரணை, ஓந்தி, பூரான், பாம்பு முதலான விலங்கினங்களும், கழுகு, பருந்து, காடை, கௌதாரி, சிட்டு, உள்ளான், வல்லூறு முதலிய பறவை இனங்களும் மற்றும் மனிதர்களும் வாழும் மண் மண்டலம். கரும் பாறையிலும், சரளையிலும், சுக்கான் கல்லிலும்,
முள்மண்டி நிலங்களிலும் தொலைந்து போன வாழ்வை மீட்டெடுக்கும் போராட்டம்தான் அவர்களின் பொழப்பு. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கானல் அலைகள் கதகதவென்று காய்ந்து கொண்டிருந்த அந்த முன்கோடை மாதத்தில் வெயிலை நிலா வெளிச்சமாக கருதி உழுது கொண்டிருந்தார்கள் இரண்டு ஏற்காரர்கள். முன்னேற்காரர் பேயத்தேவர் தாத்தா, பின்னேற்காரன் மொக்கராஸ். பேர் பேயத்தேவர் நல்ல உயரம், முண்டாசையும் சேர்த்தால் 6 அடி சொச்சம். வேர்வையைப் போலவே வயதையும் வலுந்தெறிந்து விட்ட உடம்பு, மீசை போல் புருவக்கட்டு, கம்பளி கத்திரித்த மாதிரி மீசைக்கட்டு, நெற்றி மேட்டிலிருந்து பள்ளம் பறித்து ஆழத்தில் மின்னும் பிரகாசமான கண்கள், நிலம் கிழிக்கும் கலப்பை இருபுறமும் குங்குமம் கொட்டுமே, அதுதான் கலப்பை பிடித்து அவருக்கு களைப்பை நீக்கும் மருந்து. சில நேரங்களில் அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது, மாடுகளோடு பேசுவது போலவும் மாடுகளோடு பேசுவது தனக்குத்தானே பேசிக்கொள்வது போலவும் தோற்றமாற்றம் நேரும். அவரோடு பழகி அந்த ஞானம் பெற்றால் ஒழிய அதை புரிந்து கொள்வது கடினம். ஏழை மொக்கராசு அழுத்தி புடிடா மேலிய உழுது வாடான்னா உண்டக்க மண்டக்க கோடு போடுறவன். மொக்கராசு பாவம் சிறுவன். அரையான் கயிற்றின் ஆதரவில் அவிழாதிருக்கும் கால் சட்டை, தலையில் உருமால், தார்குச்சிக்கு தலைப்பாகி கட்டிய மாதிரி. மாசி வந்தால் 13 முடியும், கையும் காலம் என்னும் ஆம்பளையாய் திரளவில்லை. ஆழ்த்தாக்கு பத்தாது, முடிந்த மட்டும் மேடி அழுத்தினான். வாய்க்கூடு போடாத முன்னேர் மாடு ஆங்காங்கே முளைத்திருந்த செடி கடித்தது. திடீரென்று கலப்பை நொண்டி அடிப்பது கண்டம் பேயத்தேவர் ஏன் ஒல்ல அங்கே என்ன ராவரை என்று கடிந்து மாட்டின் மீது தார்குச்சி பாய்ச்சினார். அதிர்ச்சியில் அது ஒரு சுண்டியதில் தன் கட்டுப்பாட்டிலிருந்து நழுவும் கலப்பையை நேர் செய்ய முயன்று தடுமாறியதில் ஏதோ ஒன்று முட்டியது பேயத்தேவர் காலில். அந்த வலியின் தகவல் மூளைக்கு போய் சேர்வதற்குள் அலைந்த கலப்பையை சாலில் சரி செய்த பேயத்தேவர் இடதுகால் கட்டை விரல் நகம் பெயர்ந்து ரத்தம் சொட்டுவது கண்டு உதறினார் காலை. செம்மண்ணில் சிதறி உதிர்ந்தது சில சொட்டு ரத்தம். இடறியது கல்லா, உழவு காட்டு சோளத்தூரா, உழவை நிறுத்தவில்லை பெருசு. மதிய கஞ்சிக்கு ஏர் நிறுத்துவதற்குள் 5 குறுக்கம் உழுது முடித்து 6ஆம் குறுக்கம் சேர்வதுதான் பேயத்தேவரின் தொலைநோக்கு திட்டம். அதனால் ரத்தத்தை லட்சியம் செய்யாமல் முன்னேறி கொண்டே இருந்தார். முன்னேறி தாத்தா தன் காலை உதறி உதறி ஏறோட்டும் போதுதான் மொக்கராசு கவனித்தான் ரத்தத்தை. தாத்தா ரத்தம், ஏரை நிறுத்தாமல் பதறினான். எப்போதுமே ஞாபகப்படுத்தினால்தான் காயம் வலிக்கும். ஏர் நிறுத்தாமல் கவனித்தார் தாத்தா. ரத்தம் நிற்கவில்லை, ஏரை நிறுத்தினார். மேலியை பிடித்து கொண்டே காயப்பட்ட காலை உச்சபட்சம் உயர்த்தி கண்கள் அருகே கொண்டு வந்தார். பீந்த நகத்தின் பெரிய துண்டு ஒன்று தொங்கியது. சதையின் கடைசி இலையில் ஊசலாடியது. கழுத முழிக்கிற முழியப்பாரு என்று தன் காயத்தை கண்டித்து கொண்டே தொங்கு நகம் பீத்து தூர எறிந்தார். குனிந்து உழவுமான் அள்ளினார். உள்ளங்கையில் தள்ளினார். பெய் பிடித்த பெண்ணுக்கு பூசாரி ஊதி அடிப்பது மாதிரி காயத்தில் மண்ணடித்தார். என்ன தாத்தா புல்ல மண்ணடிக்கிறீங்க என்றான் மொக்கராசு பாசத்தில் பதறி. மண்ணுதான் சாப்பாடு, மண்ணுதான் மருந்து நம்மளுக்கு என்றவர் தன்னால் நேர்ந்த தாமதத்தை சகிக்க முடியாமல் ஓட்டரமொக்க ஓட்டு உச்சி பொழுதாச்சு என்று பதறினார். தட்டான் தூர்களை நோங்கிய மாடுகளை தடுத்தாட்கொண்டபடி மாடுகளின் நிழல் வைத்தே நேரம் சொல்லும் பேயத்தேவர் மதிய கஞ்சிக்குள் இந்த குறுக்கம் உழுத தீருமா என்று சந்தேகப்பட்டார். அழுத்துறா மொக்க அழுத்துறா, கையோளவு ஐயாட்டு கடடா. விளங்கவில்லை மொக்கராசுக்கு. மௌனம் பேசினான். மௌனம் சம்மதம் என்பதெல்லாம் ஏடு போட்டவர்கள் செய்த இலக்கணம். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் மத்தியில் மௌனம் என்பது கேள்வி. பழமொழி சொன்னவரே பதிலும் சொன்னார். சொன்ன சொலவம் புடிபடலையாமொக்க 1000 உரம்போடு ஆட்டுக்கடா மாதிரி ஆகுமா நிலத்துக்கு. ஆட்டு புழுக்கியும் கோமியமும் சேர்ந்தா பொட்டக்காடு பொன்வளையமடா. அப்படி 5 ஆட்டுக்கடா வச்சா என்ன ஊட்டமோ அப்படி ஒரு ஊட்டமடா தை மாச உழவு. சும்மாவா சொன்னாங்க கிளவங்க. பேயத்தவர் நரைத்த மீசை தடவிக்கொண்டு வாலிபனாய் தன்னை வரித்து கொண்டார். தையுளவு ஐயாட்டுக்கடை, தையுளவு ஐயாட்டுக்கடை முணுமுணுத்து பழமொழியை பாடம் செய்தான் மொக்கராசு. மாட்டு நிழல் காலடிக்குள் அடங்கும் வரையில் ஏர் நிறுத்தவில்லை பெருசு. 5 குறுக்கம் உழுது முடித்து 6ஆம் குறுக்கத்தில் ஏற்கலப்பை இறங்கிய பிறகுதான் ஹோ 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 என்று மாட்டை அமர்த்தினார்.
மதிய கஞ்சி குடிக்க நிழல் தேடினார்கள் பொத்தக்கல்லியின் தாழ்வாரத்தில். பொத்தக்கல்லி புதரோரம் குண்டும் குழியுமாயிருந்த கல்லில் ஒரு மாதிரி ஒரு கழித்து உட்கார்ந்தார் தாத்தா. அவர் வேட்டி கட்டும் தொழில்நுட்பம் மட்டும் இதுவரை விளங்கியதில்லை மொக்கராசுக்கு. எப்போதும் கோவலம்பட்டி